உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க யாருனே எங்களுக்கு தெரியாதுன்னு அரசாங்கம் சொல்லுதுங்கண்ணா. கார்ப்பரேஷன் சொல்லுது. கார்ப்பரேஷன் கனவு நாயகனே நீங்க. உங்களுக்கு கார்ப்பரேஷனை பத்தி தெரியாது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, இந்த தூய்மை பணியாளர் யாருமே பணக்காரங்க இல்லனா, புருஷனால கைவிடப்பட்டங்க, பிள்ளைங்க இல்லாம ஊனமுற்ற பசங்களை வச்சிருக்காங்கண்ணா, பிள்ளைங்க இருந்தும் பார்க்க முடியாத, வீடு வாடகை கட்ட முடியலனா, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்கண்ணா. இன்னைக்கு எவ்வளவு பேரு சாவர நிலைமையில இருக்கிறாங்கண்ணா. வயிறு அப்படி எரியுது. நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு சொல்றது அவங்களோட அடுப்புகள் எரியுங்கண்ணா. உங்களை நம்பிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். திரும்பி எங்களுக்கு இந்த பணியை எப்படின்னா வாங்கி கொடுத்துருங்கண்ணா. நாங்க வந்து காலம் முழுக்க இந்த 12,000 தூய்மை பணியாளர் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம். இந்த கோட்டை போட்டு 1.5 மாசம் ஆகுதுண்ணா. நாங்க கையில தொடப்பத்தை எடுத்து 1.5 மாசம் ஆகுதுங்கண்ணா. நாங்க திருடணுமா, பொய் சொன்னோமா, எதுவுமே பண்ணல. நாட்டை பாதுகாக்க நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு திரும்ப எங்க வேலையை கொடுங்க. இவங்க யாருன்னா எங்களை தனியாருக்கு போகணும்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இப்ப நடுக்கடல இருக்க கப்பலை போல இருக்கிற வழி தெரியாம கலங்கர விளக்கமா நீங்க இருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு வழி காட்டி எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்கண்ணா. அது போதனா சுகாதாரத்திற்காக உழைச்ச உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு. 300 சுகாதார பணியாளர்களை முன்னறிவிப்பு இல்லாம இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா ஆக்கிடுச்சு. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுறதுனால தான் அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா. அவங்களே சொன்னாங்க, மாநகராட்சி பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு. 2 முறை நான் மேயரா இருந்தவன். இதோ இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களும் மேயரா இருந்தவர் தான்.